இந்தாம்மா, என் முதல் மாத சம்பளம் 30,000 ரூபாய். அப்பா எப்பவாச்சும் இப்படி 30,000 சம்பாதிச்சிருக்காரா? எனக்கு இன்னும் கூட பதவியும் சம்பளமும் கூடிக்கிட்டே போகும். இதுவரை மகன் இப்படி பேசி அந்த தாய் கேட்டதே இல்லை. வீட்டில் அதிகம் பேசவே மாட்டான். அப்பாவிடம் சுத்தமாக பேசுவதே இல்லை. அப்படிப்பட்டவன் வாயிலிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள். மனம் துணுக்குற்றாள் அம்மா. என்னடா வார்த்தையெல்லாம் தடிப்பா வருது? அதுவும் அப்பாவை பத்தி ரொம்ப ஏளனமா பேசுற. அவர் மட்டும் என்னை ஏளனமா நடத்தலையா? காலேஜ் போன புதுசுல ஒரு போன் வாங்கி தாங்கன்னு கேட்டதற்கு இழுத்தடிச்சு 1 வருஷம் கழிச்சு தானே வாங்கி தந்தாரு. அப்பாவோட வருமானம் அவ்வளவு தாண்டா இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல, போன் வாங்கி தந்தா பிள்ளை படிப்பு கெட்டுடுமோன்னு நினைச்சிருப்பாரு. அது சரிதானே? நீயும் 3வது செமஸ்டர்ல மார்க் குறைவா தானே எடுத்த. மார்க் குறைவா எடுத்தா பொறுமையா சொல்லலாம். எதுக்கு போனை பிடுங்கி உன் கையில கொடுத்து பத்திரமா வச்சிரு, அவன் காலேஜ் முடிச்ச அப்புறம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். அப்பாவாச்சும் நீ படிப்புல கவனம் செலுத்துவா என்று தானே மகனே. நான் தான் இனிமே ஒழுங்கா படிக்கிறேன் என்று சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு காலேஜ் வந்து என் கிளாஸ் டீச்சர் கிட்ட விசாரிச்சாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? எப்பவும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ற பயத்தை உனக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் அப்பப்போ காலேஜ் வந்து போறேன்னு அவரே சொல்லி இருக்காரு. அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, 3வது செமஸ்டர்ல ஃபெயிலா கூட ஆகல. பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சுன்னு நீ, தங்கச்சி, உன் அண்ணன் பசங்க எல்லாரும் வீட்டுல இருக்கும் போதே சேர்ல உட்கார்ந்து இருந்த என்னை இழுத்து போட்டு நங்குன்னு மிதிச்சாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அன்னைக்கு எடுத்த சபதம், இவர் முன்னால ஒரு கௌரவமான மனுஷனா வாழ்ந்து காட்டணும்னு. காலேஜ்ல நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிய 2 பேர்ல நானும் ஒருத்தன். இப்போ வேலைக்கு சேர்ந்து இது முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இனிமேலாவது யாரையும் ஏளனமா நினைக்காதீங்கன்னு சொல்லு போ. ஏன்பா இப்போ நீ பேசும்போது இடையில ஏதோ சொன்னியே, சபதம் எடுத்தேன்னு. அந்த வைராக்கியத்தை உனக்குள்ள ஏற்படுத்தணும் தாண்டா அவர் தன்னுடைய பாசத்தை எல்லாம் மறைச்சு கண்டிப்பா நடந்துட்டாரு. அம்மாக்கள் கூட பிள்ளைகள் நம்ம நாளைக்கு காப்பாத்தணும் என்ற எதிர்பார்ப்போடு தாண்டா இருப்பாங்க. அப்பாக்கள் அப்படி இல்லடா. நம்ம விட நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு தான் நினைப்பாங்க. அம்மா உன் உடம்பத்தான் வளர்ப்பா, அப்பா தான் உன் வாழ்க்கைய பத்தி நினைப்பார். நீ சரியான ஜால்ரா. எப்ப பாரு அவருக்கு சப்போர்ட்டா தான் வருவேன். இந்த வார்த்தைய ஒரு 15 வருஷம் கழிச்சு சொல்றியா என்று பார்ப்போம். ஏன் சொல்வேனே, உன் வீட்டுக்காரரை நீ தான் மெச்சுக்கணும். உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நீயும் சில பிள்ளைகளுக்கு அப்பா ஆகி இருப்ப. பிள்ளைகள் குறித்தான அப்பாக்களின் எண்ணங்கள் உனக்கு புரிந்து போயிருக்கும். அப்போது அப்பா வீட்டுக்குள் நுழைகிறார். பாரு, அப்பாவே வந்துட்டாரு. அந்த பணத்தை அவர்கிட்ட நீயே கொடு, என்ன சொல்கிறார் என்று பாரு. என்னமா சொல்ல போறாரு? மாசம் மாசம் இதே மாதிரி நிறைய சம்பாதிச்சு பைசா குறையாம கொண்டு வந்து கொடுக்கணும்னு கட்டளை போட போறாரு. அப்பா அருகில் வந்து இருந்தார். அப்பா, இவனா அழைக்கிறான் என்னைய? அதிசயமாக ஏறிட்டு பார்த்தார் மகனை. அவர் கண்களில் சிறு மின்னல் கீற்று, முகத்தில் சில வினாடி பிரகாசம். இந்தாங்க முதல் மாத சம்பளம். எவ்வளவு? 30,000. ட்ரைனிங் பீரியட் 2 வருஷம் முடிஞ்சா லட்சத்துக்கு மேல வரும். நல்லது, அதை நீயே வச்சுக்கோ. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, நான் கூட சின்ன சின்ன அனாவசிய செலவு செய்வேன். நீ ரொம்ப சிக்கனமா இருக்கிறத கவனிச்சிருக்கேன். அப்பா உங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, படிக்க வச்சுட்டேன். அதுதான் நான் உனக்கு தர சொத்து. உன் பணத்தை நீயே வச்சுக்கிட்டு நீ என்னென்ன ஆசைப்பட்டியோ அதுக்கு செலவு பண்ணிக்கோ. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கஞ்சி ஊத்துவேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பொறுப்பா பாத்துக்கப்பா. நான் பாத்துப்பேன்ப்பா, நீங்க கண் கலங்காதீங்கப்பா. நான் அதுக்கு கண் கலங்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டு பேசினல்ல. மகன் கண்கள் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். அப்பா, இத்தனை நாள உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்ப்பா. மகன் பற்றி இருந்த அப்பாவின் கைகளில் வயோதிகத்தின் சிறு நடுக்கம், மகனின் கைகளிலோ குற்றம் இழைத்த பெருநடுக்கம். அப்பாவின் விழிகளில் கசிந்த கண்ணீர் ஆனந்த கரையாடி கொண்டிருந்தது. மகனின் கண்களில் வழிந்த கண்ணீர் குற்ற உணவை கரைத்தோடி கொண்டிருந்தது. சம்பாதித்து முடித்த அப்பாக்களும் வேலையிலிருந்து ஓய்வு பெற போகும் அப்பாக்களும் இதனை கண்ணீரோடு கேட்பார்கள் என்று எண்ணுகிறேன். கட்டுக்கடங்காத சொத்துகள் இருந்தும் கணவனோடு சேர்ந்து வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் கன்னிகாவுக்கு மிக அதிகமாகவே உண்டு. அப்பாவின் தோட்டம் துறவுகள், அழகிய உள்முற்ற வீடு, அத்தோடு அவரின் பண்பான குணத்தால் பாசம் கொண்ட ஊர் மக்கள் என்று அசையா சொத்து, அசையும் சொத்தென்று அத்தனைக்கும் ஒரே வாரிசு அவள்தான். விதையொன்று போட சுரை ஒன்றா முளைக்கும் என்பதற்கிணங்க பண்பாளரான அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் குணத்தையே ஒத்த மகளாகத்தான் கன்னிகா இருந்தாள். அவர் இருந்த போதும் அவருக்கு பின்னும் கன்னிகாவே ஊர் மெச்சித்தான் கொண்டாடியது. கணவர் சுந்தரவேலும் அன்பான அற்பழுக்கற்ற கணவராகத்தான் அவளோடு சேர்ந்து வாழ்ந்தார். முடிந்தால் ஊர் மக்களுக்கு உதவுவது, முடியாவிட்டால் ஒதுங்கிக் கொள்வது என்ற உயரிய சிந்தனை வழிதான் அவர்கள் வாழ்வை ஓட்டினர். யாருக்கும் மனதாலும் தீங்கிழைக்காத மனமொத்த ஜோடியாகத்தான் அவர்கள் அந்த ஊரில் வலம் வந்தார்கள். அவர்கள் அன்பின் அடையாளமாக ஆனந்த் பிறந்தான். அவனின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஊரே விழாவாக கொண்டாடியது. பக்கத்து ஊர் பம்பர சாமியாரின் தலைமையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் விழா.
சின்ன நிகழ்ச்சி என்றாலும் அதை எப்போது எங்கு எப்படி நடத்துவது என்பதை பம்பர சாமியாரிடம் ஆலோசித்து ஆசி பெறாமல் அவர்கள் செய்ததே இல்லை. சாமியாரும் எளிமையாக வாழ்பவர். ஆற்றங்கரை கீற்று குடிசையில் 5-10 சிஷ்யர்களுடன் அமைதியாக இருப்பவர். சுற்றப்பட்ட கிராமங்களுக்கு கால்நடையாகவே சென்று இறைபக்தியை பரப்பும் இனியவர். குற்றங்குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். நன்றாக கழிந்து கொண்டிருந்த கன்னிகாவின் வாழ்வில் திடீரெனத்தான் அந்த புயல் வீச ஆரம்பித்தது. காய்ச்சல் என்று படுத்த கந்தவேல் விரைவில் குணமாகவில்லை. பம்பர சாமியார் பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு அனுப்ப சொன்னார். எத்தனையோ மருத்துவ நிபுணர்கள் எதிர்த்து நின்ற போதும் யமனே வெற்றி கொண்டான். சர்க்கரை வியாதியும் மஞ்சள் காமாலையும் கைகோர்த்த காரணத்தாலேயே அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவ அறிக்கை கூறியது. இடிந்து போன கன்னிகா இயல்புக்கு திரும்ப வெகு காலம் ஆனது. அதுவும் அன்பு மகன் ஆனதினால்தான் சர்க்கரை வியாதியும் தன் கணவன் இறப்புக்கு ஒரு காரணம் என்பதை அறிந்ததிலிருந்து அவளுக்கு இனிப்பின் மீதே ஏகப்பட்ட வெறுப்பு. ஆனால் இளைஞன் ஆனந்திற்கோ இனிப்பின் மீது ஏகப்பட்ட ஈர்ப்பு. அதிலும் லட்டு என்றால் கொள்ளை ஆசை. அதையே முழு சாப்பாடாக சாப்பிட கூட தயாராக இருந்தான் அவன். இதனாலேயே அவளுக்கு அவன் ஆரோக்கியத்தின் மீது பயம் அதிகரிக்க அன்று சாமியாரின் குடிலுக்கு மகனையும் அழைத்து சென்றாள் அவர். மகனை வெளியறையில் உட்கார வைத்துவிட்டு அவள் உள்ளே சென்று சாமியாரிடம் விஷயத்தை கூற அவரோ 15 நாட்கள் கழித்து மகனுடன் வருமாறு கூறினார். வெளியில் வந்த அவளுக்கு ஏகப்பட்ட குழப்பம். கணவன் இறந்த காரணமும் சாமிக்கு தெரியும். தன் பயம் நியாயமானது என்பதையும் சாமி அறிவார். இருந்தும் 15 நாட்கள் அவகாசம் எதற்கென்று அவளுக்கு புரியவில்லை. சாமி எதையும் காரணமின்றி செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையும் இருந்ததால் வீட்டிற்கு சென்றனர். சரியாக 15ஆம் நாள் குடிலுக்கு அவர்கள் வந்ததும் சாமியே வந்து வரவேற்று ஆனந்தை உள்ளே அழைத்து சென்றார். கன்னிகாவே வெளியே இருக்குமாறு சைகை காட்டி சென்றார். உரிய விதத்தில் ஆனந்துக்கு புத்திமதி கூறிய அவர் கன்னிகாவின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் அவன்தான் என்பதையும் விளக்கி மெல்ல இனிப்பு அதிகம் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தி வெளியே அனுப்பிவிட்டு கன்னிகாவே உள்ளே அழைத்தார். என்னம்மா கன்னிகா, உன் மகனுக்கு வேண்டிய அறிவுரையை வழங்கிவிட்டேன். உன் மனசுக்குள்ள ஒரு பெரும் சந்தேகம் இருக்குமே, இத சொல்ல சாமி எதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிட்டாருன்னு தானே? சாமி சற்றே சிரித்தபடி சொன்னார். அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ வந்த அன்னைக்கு அப்போதான் லட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருந்தேன். எனக்கும் லட்டுனா ரொம்ப பிடிக்குமா. எனவே அன்னைக்கு உன் மகனுக்கு புத்திமதி சொல்ற இடத்துல நான் இல்ல. ரொம்ப மெனக்கெட்டு நேற்றையோட லட்டு சாப்பிடறத நிறுத்திட்டேன். அதான் இன்னைக்கு உங்க 2 பேரையும் வர சொன்னேன் என்று சாமி சொல்ல பொங்கிய கண்ணீரை துடைத்து விட்டு கன்னிகா இரு கைகளாலும் சாமியை வணங்கினாள். முதலில் எனக்கு அப்புறம்தான் பிறருக்கு என்று எண்ணும் இவர் போன்ற சாமியார்கள் உள்ளவரை மலைக்கும் குறைவிருக்காது, நல்ல மனித மனங்களுக்கும் அழிவிருக்காது. தன் தோட்டத்தில் விளைந்த முருங்கைக்காய் எவ்வளவு வந்தாலும் பையில் நிரப்பி தோளில் வைத்துக் கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்றே வளமையாக ஒரு மளிகை கடையில் முருங்கைக்காயை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் அந்த விவசாயி. விவசாயி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு சேர்ந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தார். பல வருடமா விவசாயி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. விவசாயி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார். காரணம் விவசாயியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது. ஒரு நாள் விவசாயி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி செல்ல சிறிது நேரத்தில் 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேண்டும்னு ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக கடைக்காரர் அதை அப்படியே தர சமையல்காரர் அவர் முன்னாலேயே எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. அன்று முழுவதும் மளிகை கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. விவசாயி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துட்டாரே. இத்தனை வருடங்களா இப்படி முட்டாள்தனமா எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே. அடுத்த முறை விவசாயி வந்தால் சும்மா விடக்கூடாதுன்னு கடுங்கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து விவசாயி மிகவும் சந்தோஷமாக முருங்கைக்காயோடு வந்தார். அவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும்னு எத்தனை கிலோன்னு மளிகை கடைக்காரர் கேட்க 10 கிலோனாரு விவசாயி. கடைக்காரர் அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க 9 கிலோ தான் இருந்தது. இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கியா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போடாம அப்படியே வாங்கின. இப்படி துரோகம் பண்ணிட்டியே, சீ என துப்ப நிலை குலைந்து போன விவசாயி, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை, எடக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயும் வச்சுதான் எடை போட்டு கொண்டு வருவேன். இதை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க ஐயா அப்படின்னு கதறினார். மளிகை கடைக்காரருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததே உணர்ந்தார். இத்தனை வருடங்களா விவசாயியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கு தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்னு தெளிவானது. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அது வருகின்ற காலங்கள் வேண்டுமானா தாமதமாக இருக்கலாம், ஆனா நிச்சயமா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.